ஒரு முறை ஒரு அழகான காட்டில் ஒரு அம்மா குருவி இருந்தாள். அவள் ஒரு பெரிய மரத்தின் கிளையில் தன் குட்டிக்காக ஒரு அழகான கூடு கட்டி இருந்தாள். அவள் தினமும் மகிழ்ச்சியாக அவற்றை பார்த்து சொல்வாள், என் குட்டிகள் விரைவில் பிறக்கப் போகிறார்கள். ஒரு நாள் மரத்தின் அடியில் ஒரு பச்சை பாம்பு மெதுவாக ஊர்ந்து வந்தது. அது அந்த முட்டைகளை பார்த்து, அருமை, இதுதான் எனக்கு நல்ல விருந்து என்று சிந்தித்தது. பாம்பு மேலே மரத்துக்கு ஏற முயன்றது. அம்மா குருவி அதை பார்த்ததும் பயந்தாள். ஐயோ, என்ன செய்வது, என் குட்டிகளை எப்படி காப்பாற்றுவது என்று கவலையடைந்தாள். அவள் உடனே தன் நண்பர்களை அழைத்தாள். அணில், பட்டாம்பூச்சி, பூனை, சீக்கிரமா எனக்கு உதவி பண்ணு. அவர்கள் மூவரும் விரைந்து வந்தனர். அணில் சொன்னது, நாம எல்லாம் சேர்ந்து ஒரு திட்டம் போடலாம். அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு புத்திசாலி திட்டம் போட்டார்கள். அணில் சில கிளைகளை பிடித்து மரத்தின் கீழே வலியாய் அடைத்து விட்டது. பட்டாம்பூச்சி பாம்பின் முன்னால் பறந்து அதை குழப்பியது. பூனை மரத்தின் அடியில் நின்று பாம்பை கண்ணாடி போல் கவனித்தது. பாம்பு முயன்றாலும் முடியவில்லை. அது கிளைகளில் சிக்கி போனது. அது கோபத்துடன் சொன்னது, இந்த முட்டைகள் எனக்கு கிடைக்கவில்லை என்று பின்னால் போய்விட்டது. இரவு வந்தது. அம்மா குருவி தனது முட்டைகளை அணைத்தபடி, இன்று என் நண்பர்கள் இல்லை என்றால் என் குட்டிகள் பாதுகாப்பாக இருக்காது என்று மனதிலே நினைத்தாள். அடுத்த நாள் காலையில் முட்டைகள் மெதுவாக உடைந்த 3 சிறிய பச்சிளங்குருவிகள் பிறந்தன. அம்மா குருவி மகிழ்ச்சியுடன் சொன்னாள், என் நண்பர்களின் உதவியால் என் குழந்தைகள் பாதுகாப்பாக பிறந்து விட்டார்கள். அணிலும் பூனையும் பட்டாம்பூச்சியும் அதை பார்த்து சந்தோஷப்பட்டார்கள். அவங்க எல்லாம் சேர்ந்து பாடினர், நண்பர்கள் இருந்தால் எதையும் சாதிக்கலாம்.